ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாய் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அண்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் ஆத்தரான ஹென்ரி ஃபேயல். இவர் நம்ம ஃபாதர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட 14 பிரின்சிபல்ஸை தான் அவங்களோட பொசிஷனுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்க. அதனால் நமக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டிஸ்கஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹென்ரி ஃபேயலோட 14 பிரின்சிபல்ஸ். இதில் இவர் ஒரு 14 பிரின்சிபல்ஸை மேனேஜ்மெண்ட்டுக்கு கைட்லைன்ஸாக கொடுத்துருக்காரு. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கோல் அவங்களால அச்சீவ் பண்ண முடியுன்றது கன்ஃபார்ம். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இவரோடதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். டிவிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அது நம்ம வீட்லேயா இருந்தாலும் இல்லை எந்த இடத்துலையா இருந்தாலும் டீம் ஒர்க் அப்படின்றது ரொம்ப நெசசரி. ஏன்னா நம்ம யூனிட்டி சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ ஒர்க்கை ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும் செய்கிறப்ப அவரால் ஒர்க் பேர்டன் அதிகமாக இருக்கும்போது அவரால் கண்டிப்பாக அது சக்சீட் பண்ண முடியாது. அந்த ஒர்க்கை டிஃப்ரெண்ட் பார்ட்டாக பிரித்து நம்ம சின்ன ஒர்க்காக இருந்தாலும் அதை டிவைட் பண்ணி நம்ம நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஒர்க்கை ஷேர் பண்ணுறப்ப அந்த ஒர்க்கை செய்கிறவங்களுக்கு ஈஸியாகவும் அட் த சேம் டைம் அந்த ஒர்க்கை எஃபெக்டிவாக அவங்களால பண்ணி முடிக்க முடியும். ஒர்க்கோட பேர்டன் கண்டிப்பாக ரிடியூஸ் ஆகும். ஸோ அவங்களோட கொடுக்குற ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க்கில் அவங்களால என்ன பண்ண முடியும்னா அவங்களுக்கு இருக்கிற ஃபுல் எனர்ஜியையும் அவங்களோட நாலேஜையும் அவங்களோட ஸ்கில்லையும் அதில் போடும்போது அந்த ஒர்க்கோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க் ஆர் டிவிஷன் ஆஃப் லேபர். அதாவது ஒர்க்கை டிவைடிங் இன்டு தி வேரியஸ் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எல்லா கம்பெனிஸ்லையுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வேரியஸ் பொசிஷன் இருக்குது. இதெல்லாமே ஏன் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க, ஏன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரியான ஒர்க்கை செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங்கில் சேல் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலில் மணி ஓரியன்ட் ஆக்டிவிட்டியை பார்க்குறாங்க. அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், அதாவது ஒரு கம்பெனியோட ஓனரே செய்ய முடியாது. அவரோட ஒர்க்கை அவர் டிவைட் பண்ணி அவரோட கோலான ப்ராஃபிட்டை கெயின் பண்ணணும்னா கண்டிப்பாக அவரோட ஒர்க்கை அவர் டிவைட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவரால் சக்சீட் பண்ண முடியும். அதனால தான் இந்த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஜாபை பேஸ் பண்ணி அதில் ஒர்க்கை எம்ப்ளாயீஸ்க்கு அலாட் பண்ணி அந்த ஒர்க்கை அவங்க முடிக்க வைக்கிறாங்க. அதனால் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன ஆகும்னா யார் ஒர்க்கை செய்கிறாங்க இல்லை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள்ட்டேருந்து ஈஸியாக அவங்களோட வேலையை வாங்கிக்க முடியும். இது இல்லாமல் லேபர் சைடில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒர்க்கை டிவைட் பண்ணி கொடுக்கும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனோட ஒர்க் என்னன்றதை அவங்களால ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் வராது, எந்த ஒர்க்கை யார் செய்கிறது அப்படின்ற ஒரு டிலே வராது. ஸோ அதனால் ஒர்க்கை எஃபெக்டிவாகவும் அதே மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமலும் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாகவும் எம்ப்ளாயீஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்ன்றது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மெயினான பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை கண்டிப்பாக எல்லா கம்பெனிஸ்லேயும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது நெசசரி ஆஃப் ஒன் ஆஃப் த ஒர்க்குன்னே கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரெண்டாவது அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொதுவாக இந்த அத்தாரிட்டிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். அத்தாரிட்டினா என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படின்னு. அத்தாரிட்டின்றது என்ன சொல்லலாம்னா ஒரு அதிகாரம். இப்போ ஒரு கம்பெனியோட ஓனருக்கு அந்த கம்பெனி மேலே இருக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ், இது என்னோடய கம்பெனி அப்படின்ற ஒரு ரைட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா அத்தாரிட்டி நம்ம சொல்கிறோம். அதிகாரம். அவர் மற்றவங்களுக்கு ஜாபை நம்ம மேலே பார்த்தபடி யார் எந்த ஜாபில் இருக்கணும், யார் என்ன ஒர்க்கை செய்யணும் அப்படின்ற அந்த பொசிஷனை அலாட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கான பேமெண்ட், அவங்களுக்கான ஃபுல் அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கான அவருக்கான ரைட்ஸ். அந்த ரைட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அதிகாரம், டெலிகேஷன் ஆஃப் ஒர்க், டெலிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு சுப்பீரியர்கிட்டேருந்து அவரோட சபார்டினேட்டுக்கு பாஸ் ஆகக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைட்லைன்ஸ், ரூல்ஸ், பாலிசி, இதெல்லாம் அவரோட அத்தாரிட்டினால் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தினால அவரோட சபார்டினேட்டுக்கு அவர் ஷேர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த டியூட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒர்க்கர்ஸ் அவங்க செய்ய வேண்டிய
ஒரு அவங்களோட என்ன சொல்லலாம், கடமை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லோ லெவல் ப்ரொடியூசரோட ஒர்க்கு என்ன, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா அவருக்கு என்ன ஒர்க்கை கொடுத்துருக்காங்களோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு 50 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த 50 ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே அவரோட சுப்பீரியர் பர்சனோட அத்தாரிட்டி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 50 ப்ராடக்ட்டையும் அவரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான எஃபர்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஒரு ஃபோர்ஸ், இது அவரோட அத்தாரிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் அதிகாரம் செலுத்த வேண்டிய ஒரு சுப்பீரியரான ஒரு பொசிஷனில் இருந்தனால அவருக்கு இருக்கிறதுக்கு பேர் அத்தாரிட்டி. ஒர்க்கை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த லேபருக்கு இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். அத்தாரிட்டின்றது அதிகாரம், பவரு, இது சுப்பீரியர் பர்சன் கிட்ட இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டின்றது சுப்பீரியர் கிட்டே இருக்கும், அது அட் த சேம் டைம் ஒர்க்கர்கிட்ட இருக்கும். இது வந்து அவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ண வேண்டிய சம் ஆஃப் த டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது கடமை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 3வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசிப்ளின். கண்டிப்பாக டிசிப்ளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மற்ற அதர் சோல் பர்சன், இப்போ அனிமல்ஸ் இருக்குது, அதர் பிளான்ட் இருக்குது, எல்லாத்தையுமே இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா டிசிப்ளின். டிசிப்ளினை நம்ம அதர் வேர்ட்ஸில் நம்ம என்ன சொல்லலாம்னா மாரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக மாரல் இருக்கிற ஒரு இடத்துல, அந்த டிசிப்ளின் இருக்கிற இடத்துல ஒர்க்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த டிசிப்ளினை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் பாலிசிஸ், ஆர்டர்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இது கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி கிட்ட வந்து ஒபீடியன்ஸை வந்து அவங்களால வாங்கிக்க முடியும்.